ஓம் ஸ்ரீநாத். பல வாரங்களாக ஆங்கிலத்தில் பேசியதால் என்று தமிழிலே பேசுகிறோம். தமிழ் ஆழ்ந்த அனைத்து சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் இது உதவியாக இருக்கின்ற படியினால் இன்று நாம் தமிழிலே பேசுகிறோம். இன்றைய தலைப்பு அல்லது இன்றைய முக்கியமான கருத்துக்கள் நாம் பரிமாற்றிக்கொள்ள போகின்ற விஷயத்திலே நாம் கடந்து வந்த பாதையிலே நாம் அடைந்த சில நிலைகள், அதனுடன் ஒட்டியிருக்கின்ற அந்த தெய்வீக சம்பந்தம் கொண்ட நினைவுகள், அந்த காலங்களிலே நாம் அவற்றை பற்றி அதிக அறியாவிட்டாலும் வளர்ந்து வருகின்ற இக்காலங்களிலே சமயங்களிலே அம்பிகையே அந்த சம்பவங்களின் விளக்கங்களை மிகவும் தெளிவாக கூறியருள்கிறார். அந்த அடிப்படையிலே கடந்த வாரம் நாம் பேசிய இந்த ஃபீனிக்ஸ் என்று ஆங்கிலத்திலே அழைக்கப்படுகின்ற, தமிழிலே நாம் அதற்கு ஒரு பெயரையும் அம்பிகையின் உதவியுடன் சூடியிருக்கிறோம். அந்த பறவையை கடந்த சில சத்சங்கங்களிலே நாம் சூரியகாந்த பறவை என்றும் கூறியிருக்கிறோம். இது அம்பிகை அளித்த பெயர். அந்த வகையிலே இந்த ஃபீனிக்ஸ் என்று எனப்படுகின்ற இந்த சூரியகாந்த பறவை நம்மளுடைய பயணத்திலே கடந்த வாரம் 14 வயதிலே நாம் அந்த இளம் பருவத்திலே நாளிகளிலே இந்த மாற்றங்கள் ஏற்படுகின்ற அந்த காலகட்டங்களிலே முதலிலே இந்த சூரியகாந்த பறவை அதி அற்புதமாக பிரம்ம முகூர்த்தத்திலே பறக்க, அது ஒரு ஆலயத்தை நோக்கி பறக்கின்ற போது இந்த என்னுடைய ஆன்மாவானது அது நான் தான் என்று உறுதியாக கருதுகிறது. அது ஒரு ஆனந்தமயமான வார்த்தைகளால் அளக்க முடியாத ஒரு அற்புத நிலையாக என் ஆன்மா அதை உணர்கிறது. அந்த அடிப்படையிலே சாட்சாத் அந்த சூரியகாந்த பறவை நான் தான் என்று உணர்த்தப்படுகின்றது. அந்த வயது நிலை தெய்வீக அந்த ஆர்வங்கள் அவ்வளவு இல்லாதபடியினால் அந்த கனவு அப்படியே இருந்தது. நம் இந்த தெய்வீக பயணம் மிகவும் இன்னும் சிறப்பாக அமைகின்ற காலம் வரை அது அப்படியே தான் இருந்தது. அந்த வகையிலே இந்த சூரியகாந்த பறவை என்ற இந்த ஃபீனிக்ஸ், அதனுடைய பற்றிய விளக்கங்கள் பல மதச்சாரங்கள் அவைகளை பாராட்டுகின்றன. அதை பொதுவிலேயே அது சூரியனை சார்ந்து, அந்த சூரியனினுடைய சக்தியை சார்ந்து, சூரியனினுடைய அம்சமாகவே அந்த பறவை இருக்கிறதாக இந்த விளக்கங்கள் பல மதங்கள் அதை ஒப்புக்கொள்கின்றன. இதில் சிறந்து விளங்குகின்றது எகிப்தியருடைய அந்த அவர்களுடைய விளக்கங்கள். அவர்களுடைய அந்த சமயச்சாரங்களிலே இந்த பறவையின் ஆதிக்கங்களை நாம் நன்றாக காணலாம். அதே போல் சீன மக்களும் பல ஐரோப்பிய கிரேக்கியர்கள் அவர்களும் இந்த பறவையின் அற்புதங்களை தங்களுடைய இலக்கியங்களிலும் கூட எழுதி வைத்திருக்கின்றார்கள் என்பதே உண்மையாக இருக்கிறது. இது ஆதியிலே இந்த சுமேரியன் இந்த சிவிலைசேஷன், ஏனென்றால் சுமேரியாவினுடைய இந்த சிவிலைசேஷன் அல்லது சுமேரியனுடைய அந்த சமுதாய வளர்ச்சியானது ஆதியிலேயே மிகவும் பழமையானது என்று சரித்திரம் கூறுகிறது. அந்த அடிப்படையில் அக்காலங்களில் கூட இந்த பறவையின் அதனுடைய அற்புதங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் நம் இந்து மதத்திலும் அதன் சாரங்களும் அதனுடைய உண்மையான விளக்கங்களும் இருக்கின்றது என்பதை நாம் பிறகு பேசுகிறோம். அந்த அடிப்படையிலே இந்த சூரியகாந்த பறவை என்பது நாம் நன்றாக காண்போம் என்றால், ஆதியிலே நாம் இந்த 3 சாம்ராஜ்யங்கள், தெய்வீக சாம்ராஜ்யங்கள் கூட சொல்லலாம், அல்லது நமது மானிடரின் அதி அற்புதங்கள் கொண்ட சமுதாய அமைப்புகள் என்றும் கூறலாம்.
அப்படி கூறப்படுகின்ற போது பொதுவிலே நமது குமரி கண்டத்தை சார்ந்தவர்கள் நமக்கு அந்த பெருமை எப்பொழுதும் இருக்கின்றது என்று நாம் கூறிக்கொள்கிறோம். குமரி கண்டத்திலே கன்னியாகுமரியின் அதி அற்புத விரதத்தையும் அவள் இன்னும் நிற்கின்ற திருக்கோலத்தையும் நாம் நன்கு உணர்ந்திருக்கிறோம். அந்த அளவிற்கு ஒரு பெண்ணின் தன்மையும் வைராகியமும் பரிசுத்தமும் எப்பொழுதும் இவ்வுலகிலே பேசப்படும். அதுவே கௌரி விரதமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அதனை ஒட்டித்தான் நாம் இந்த அஸ்திர பானு சுத்திரம் என்ற இந்த அதி அற்புதமான இந்த வில்லை இறைவனார் நமக்கு அளித்த போது அதை பாய்ச்சிய விதங்களையும் அதை உபயோகித்த விதயங்களையும் நமது கடந்த காலங்களிலே நாம் மிக விரிவாக பேசாவிட்டாலும் நமது புத்தகங்களிலே அது எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த அடிப்படையிலே இந்த அஸ்திரபானு சுத்திரத்திற்கும் இந்த பறவைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஒன்றோடு ஒன்று கலந்துதான் இருக்கிறது. இது எப்படி என்றால், இந்த உலகத்திலே வளர்ச்சி கண்ட 3 தெய்வீக பாரம்பரியங்கள் அல்லது மானிட கலாச்சாரத்திலே தொன்மை மிக்கதாக இருந்த இந்த சாரங்கள், ஒன்று நான் சொல்லிவிட்டேன், குமரிகண்டம். மற்றது லெமூரியா. இந்த லெமூரியா என்பது சுமேரியா. அந்த அடிப்படையில் சிரியா, ரஷ்யா, யூரோப்பியன் கண்ட்ரி அப்படின்ற அடிப்படையில் இந்த பசிபிக் ஓஷன் இந்த ஆதிக்கத்தில் இருக்கிறது. ஆகவே லுமேரியனுடைய அந்த பாரம்பரியம் சாரம் எல்லாம் கண்டோம் என்றால் அதிகமாக நிலவை ஒட்டியதாக இருக்கும். நிலவு சந்திரனை ஒட்டியதாக இருக்கும். தீஸ் பீப்பிள் அல்லது இந்த மக்கள் மிகவும் அன்புமிக்க மக்களாக இச்சாசக்தியை முழுமையாக ஆட்கொண்டிருக்கின்ற அம்பியை சொன்னதை போல் நாரில்லாத வெற்றிலை என்ற அடிப்படையிலே வாழ்பவர்கள். அந்த பாரம்பரியத்தில் இருந்து வந்ததுதான் சைவ சித்தாந்த பாரம்பரியம் என்பதை கூட நாம் சொல்லலாம். ஏனென்றால் பித்தா பிறைச்சூடி பெருமானி அருளாளா. இந்த பித்தா பிறைச்சூடியை என்றால் இந்த நிலவினை தன் சிரசத்திலே அலங்கரித்துக் கொண்ட இறைவனாக இருக்கின்றார். அந்த அடிப்படையில் தான் இந்த நித்தியகலா பாரம்பரியமும் இருக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த நித்தியகலா பாரம்பரியம் நாடி தத்துவத்தை மிகவும் விளக்கமாக ஆதரிக்கின்றது. அந்த அடிப்படையிலே அன்புதான் இந்த நாடி தத்துவத்திற்கு முக்கியமானது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அம்பிகை கன்னியாகுமரி 3ஐயும் ஆட்கொண்டிருக்கிறாள். அவள் கேட்ட இந்த 3 கேள்விகளும் இன்று நாம் கருதுகின்ற போது இந்த 3 கேள்விகளும் அவள் கேட்ட 3 கேள்விகளும், முதல் கேள்வி 3 கண் இல்லாத தேங்காய். தமிழிலே இருந்தாலும் தமிழில் இருப்பதினால் அதுவும் நமக்கு ஒரு பெருமைதானே. ஆனால் இது உலகத்தை சார்ந்திருக்கிறது. ஒரு பிரபஞ்ச வீரர்களின் சிறப்புமிக்க உருவாக்கத்திற்கு துணையாக இருக்கின்றதே இந்த 3 கண் இல்லாத தேங்காய். அடுத்து வருகிறது, இது குமரிகண்டம். 3 கண் இல்லாத தேங்காய் குமரிகண்டத்தை சார்ந்திருக்கிறது. அடுத்தது நரம்பில்லாத வெற்றிலை என்றது லெமூரியாவை சார்ந்திருக்கிறது. அடுத்த கேள்வியானது கணுவில்லாத கரும்பு. அப்படி என்றால் வித்தையிலே, ஞானத்திலே, அறிவினிலே எப்படி நாம் மூலாதார சக்கரத்திலே இருந்து சராசரம் வரை அடைய முடியும் என்பதை விளக்குகின்றது. அந்த பாரம்பரியம் அட்லாண்டிஸ் சார்ந்திருக்கிறது. ஏனென்றால் உண்மையிலே நாம் அதை நம்மளுடைய கருத்துக்களிலும் அம்பிகையின் ஆதரவுடனும் நான் இன்று பேச வேணென்றால் அந்த அடிப்படையிலே லெமூரியாவை சைவ சித்தாந்தத்திற்கு சம்பந்தப்படுத்தி, அதேபோல் அட்லாண்டிஸை ஸ்ரீமன் நாராயணனுக்கு நாம் சம்பந்தப்படுத்துவோம். ஏனென்றால் இதுதான் உண்மை. பல வர்ணங்கள், பல அதாவது நிறங்களை கொண்டு அதி அற்புதமாக நாராயணனின் வழிபாடு, ஸ்ரீமன் நாராயணனுடைய வழிபாடை நாம் கண்டோம் என்றால்
பச்சைமா மயில் போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா என்று சொல்கின்ற போது அவருடைய அலங்காரங்களை நீங்கள் பார்த்தீர்கள் நிறைய என்ன இருக்கும்? எல்லாம் அதாவது நவரத்ன மணிகள். இந்த நவரத்ன மணிகள் அட்லாண்டிஸ் இஸ் நோன் ஃபார் வாய். அட்லாண்டிஸ் எதற்கு சிறப்பு மிக்கதாக இருந்தது என்றால் த கிறிஸ்டல் ஏஜ். அதேதான், அதாவது நவரத்ன மணிகளை தன்மயமாக கொண்டிருந்தது அட்லாண்டிஸ். அந்த சாரத்திலே இருந்து உருவாக்கியது தான் இந்த வைஷ்ணவம் அல்லது ஸ்ரீமத் நாராயணனுடைய பாரம்பரியம் அல்லது மகாவிஷ்ணுவனுடைய பாரம்பரியம் இதை சார்ந்ததாக இருக்கிறது என்று நாம் கருதுகிறோம். அதே போல அன்பிலே சிறந்து உயர்ந்து அன்பு இணையற்ற ஒரு நிலையை கொண்டது. நரம்பில்லாத வெற்றிலையாக மரகத வடிவுடனே மிகவும் அன்புடனே நிலவின் பூரணமாய் தாய்மையின் ஒரு உச்சமாய் இருக்கின்றது அந்த சிவபெருமானி அல்லது சிவனுடைய அந்த அன்பு நிலை. கல்லினில் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் புல்லுணர்வே தந்து போற்றும் தயாளர் என்ற இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் பார்க்கின்ற போது, ஆகவே குமரிகண்டம், லெமூரிய, அட்லாண்டிஸ் இது பறந்து கிடக்கின்றது, உலகம் காத்திருக்கின்றது என்று இந்த 3 சாம்ராஜ்யங்களும் மீண்டும் மலரப் போகின்றது என்று. ஆனால் அம்பிகை கன்னியாகுமரியே இதற்கெல்லாம் தலைமகளாக தன் கரத்தினை இப்படி ஏந்தி நிற்கின்றாள் தன் நாதனுடைய வரவுக்காக. இப்படி ஏந்தி நிற்கின்றாள் என்றால் இந்த வடிவமே உங்களுக்கு ஒரு வி என்றால், அதாவது நித்தியகலா பாரம்பரியத்திலே இந்த இரண்டும் இடாவும் பிங்களாவும் தூக்கினா நாம் இந்த வி ஃபார் விக்டரி அந்த உருவத்தை, அந்த அடிப்படை சின்னத்தை நாம் காண்கிறோம். ஆகவே அப்படித்தான். ஏன் அப்படி அவள் நிற்கின்றாள் என்றால் இந்த இடா பிங்களா வழிதான், இந்த 2 வழிதான் இந்த சக்தி பரிமாற்றங்கள், இதனுடைய அந்த காந்த அலையின் பரிமாற்றங்கள் நடக்கின்றன. ஆகவே இதே கருத்தினை நாம் கிறிஸ்துவத்திலே பேசினோம் என்றால், ஏனென்றால் நான் இப்பொழுது சொன்னது அப்படி என்றால் அம்பிகை காத்து நிற்கின்றால் அங்கிருந்து வர வேண்டும். அப்படி அம்பிகை மகா திருப்புர சுந்தரியாக இருந்தால் அது சூரிய நாராயணனாக இருக்க வேண்டும் என்பதே வேதத்தின் சாரம். ஆகவே அந்த அடிப்படையிலே நம்மளுடைய இந்த சமயம் விளக்கங்கள், இந்த சரவணபவ சக்கரம் அதுவே ஸ்ரீவித்யாக மாறுகிறது. நமது ஆசிரமத்தின் சின்னமாக இருப்பதும் அதுதான். நேற்று பௌர்ணமி பூஜையிலே நம் ஸ்கந்த பீடத்தினிலே நடுவினிலைத்தான் அக்னியை பிரயோகம் செய்து ஹோமம் செய்கிறோம். ஆனால் இந்த அதனை சுற்றி எத்தனை வடிவங்கள், எத்தனை முகங்கள் இருக்கின்றது? 6 முகம். உண்மைதானே? 6 முகத்தின் நடுவினிலே ஒரு முகமாக நாம் ஹோமம் செய்கின்றோம். மனதினை திரட்டி ரகசியம் 7 சக்கரங்கள் கொண்ட இந்த உடலினிலே 6ஐயும் மலரச் செய்து 7ஓடு இணைக்கச் செய்கிறோம் என்பதே உண்மை. அதைத்தான் நாம் பௌர்ணமி பூஜையில் செய்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுதும். அந்த அடிப்படையிலே இந்த நித்தியகலா தேவியின் பாரம்பரியம் நமது ஆசிரமத்திலே, நம்மளுடைய பிரதான மூலஸ்தானத்திலே நீங்கள் பார்க்கின்ற போது கூட நாம் இந்த முக்கோணத்தின் கீழ்புறமாக அமைந்திருக்கின்ற அந்த முக்கோணத்தை தான் வடிவமைத்து அதனை சுற்றி நித்தியகலா தேவிகளை நாம் பிரசித்தி